வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்புமிக்க கோவிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுக்கா பாப்பாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் அருள்மிகு ஒச்சாண்டம்மன் அப்படிங்கிற இந்த கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கோவிலின் வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க நேர்த்திக்கடன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செலுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க, கெடா வெட்டிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த கோவில் வளாகத்தில் இருக்கிற மண்டபத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெடா வெட்டி சமைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வரும் வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குங்க. சின்ன ஹில்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ஹில்ஸில் போகிற மாதிரியே இருக்கும். மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இந்த கோவில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பழமை வாய்ந்த கோவிலுங்க. இந்த கோவில் இருக்கிற அம்மனுக்கு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது நினச்சி வேண்டிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு தான் ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க. அதுலேயும் மாசி மாதத்தில் வர சிவராத்திரி இருக்கு இல்லைங்களா, மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்களாமா. ஸோ இங்கே ஸ்டே பண்ணி மார்னிங் வந்து அம்மன் தரிசனம் பார்த்துட்டு தான் போவாங்களாமா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்களாமா. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வண்டி, காரு, பைக் எதுவுமே நிறுத்துறதுக்கே இடம் இருக்காதுங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எல்லாமே நிறுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய தங்கிட்டு இருந்து போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் சிவராத்திரி அன்னைக்கு இங்கே வந்து ஸ்டே பண்ணி இந்த அம்மனோட தரிசனம் எல்லாருமே அருள் பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலைகள், கோவில் எல்லாமே வந்து பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் சொன்னால் தெரியாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அதனுடைய தூண்கள், அதாவது இந்த கோவிலுடைய தூண்கள், சிலைகள், கற்சிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நாடகம் எல்லாமே போடுவாங்களாமா. ஸோ விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் நடக்கும். இந்த கோவிலுடைய வரலாறை பற்றி சொல்லுவாங்க. இந்த அம்மனுடைய வரலாறு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடிய விடிய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கோவிலில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து 7 கன்னிமார்களில் ஒருவராக இங்கே தரிசனம் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கோவிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்புசாமி, சின்னண்ணன், பெரியண்ணன், 7 கன்னிமார்கள் இவங்க எல்லாருமே இந்த கோவிலில் இருக்கிறாங்க. இந்த கோவில் விநாயகருக்கு முன்னாடி தான் வச்சு பொங்கல் வைக்கிறாங்க. அதை விநாயகருக்கு படைச்சிட்டு தான் அது அம்மனுக்கு உள்ளே கொண்டு போகிறாங்க. இந்த கோவிலை கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது வந்து பாருங்க. நல்லா இருக்கும் கோவில். ஹில்ஸு கீழே அப்படியே மன அமைதியோடு வரும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிறங்காட்டி நல்லா அமைதியாக நல்ல காற்றோட்டமாக இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனோட அருளை வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வாங்கணும். முடிஞ்சால் வரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து ஒரு தடவை தங்கி இந்த அம்மனோட அருள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பெறுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோவிலை ஒரு தடவை வந்து பாருங்கள், வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த அம்மன் அருள் எல்லாரும் வாங்கிக்குவோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.